நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு உனக்கே தெரியும்ல. உனக்கு ஞாபகம் இல்ல? அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? பண்டிதரே, பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சா? நான் ரிங் செரிமனி நடத்தணும்ல. சாப்பாட்டு வாசனை மூக்க தொலைக்குது. நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் கண்ட்ரோலே ஆகல. கண்டிப்பா ஏன்பா நீங்க மோதிரத்தை போடுங்க. சரி. மோதிரம். ஓ சாரி சாரி. தேங்க் யூ. இந்த இவ்ளோ ஈஸியா என்ன? அப்புறம் வேல்யூ குறைஞ்சு போயிடும். வேல்யூ இருக்கிறதுனால தான் ரிங் போடுறேன். சபாஷ் சபாஷ். அண்ணா மலிஷ்கா, இப்போ நீ ரிஷிக்கு ரிங் போடு. ஓ சீக்கிரம். இந்தா. Go for it. இப்ப நாங்க அலட்டிப்போம். டேய் ஆயிஷு, மலிஷ்கா அண்ணனோட கையை சீக்கிரம் புடிச்சுக்க, இல்லனா ஓடி போயிடுவான். இம்பாசிபிள். ஏன் ரிஷி என்ன ரொம்ப லவ் பண்றா? என்னை விட்டு இவன் பிரிய மாட்டான். அது உண்மைதான். மே ஐ? 1 2 3. Congratulations. கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாழ்த்துக்கள் நீலம் அண்ட் வீர். உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப சொல்லிக்கிறேன். ஐயோ, அண்ணா 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 ரிஷி 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 அண்ணா ரிஷி 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 சீக்கிரம் ரிஷி சீக்கிரம் பாத்து என்னாச்சு? ரிஷி சீக்கிரம். ரிஷி சீக்கிரம் ரிஷி 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 are you okay? ரிஷி கண்ணு கொஞ்சம் பாரு. ரிஷி அண்ணா சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. ரிஷி சீக்கிரம் போன் பண்றேன். சீக்கிரம் டாக்டருக்கு கால் பண்ணுங்க. இன்னும் ரத்தம் வருது. இருங்க, நான் கால் பண்ணுறேன். சீக்கிரம் என்னன்னு பாருங்க. ரிஷி 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 கண்ணு முழிச்சு பாரு. ரிஷி ரிஷி என்ன ரத்தம் அதிகமா வந்துட்டே இருக்கு. டாக்டருக்கு கால் பண்ணுங்க. சீக்கிரம் ஃபோன் பண்ணிட்டு இருக்கான். அவன் முகத்துல தண்ணியே தெளிங்க. தண்ணி எடுப்பா. தண்ணி எங்க எடுங்க. இதோ இருக்கு. ரிஷியோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ நீங்களே சொல்லுங்க. நீங்க ரிஷியோட ஜாதகத்தை பார்த்திருக்கீங்கல்ல, அவனுக்கு என்ன தோஷம்னு சொல்லுங்க. நீங்க மறுபடியும் ஜாதகத்தை பார்த்து எங்க பையனை காப்பாத்துங்க. ஏதாவது உபாயம் இருந்தா ப்ளீஸ் சொல்லுங்களேன். லக்ஷ்மி, என்னாச்சு? இந்த கூட்டத்துல அப்படியே தொலைஞ்சு போயிட்டீங்களா? இல்ல, ரிஷி தான் தொலைஞ்சு போயிட்டான். நான் அவனை ரொம்ப நேரமா தேடுறேன், காணோம். இப்பவும் அவன் உள்ளதான் இருக்கானா? நீ அவனை பாத்தியா? இல்ல, நானும் பார்க்கல. எங்க போனானே தெரியல. பண்டிதரும் வந்துட்டாரு. இவன் வந்துட்டா சரி பரவாயில்ல, நான் போய் இப்போ மலிஷ்காவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆர் யூ ஷூர் சோனியா? பேரை சரியா கேட்டியா நீ? எஸ் ஷூர். எனக்கு தேவிகா கிட்ட பிரச்சனைங்கிறதுனால நான் அப்படி சொல்லல. அவ ஷாலுவோட பேரை சொல்லும் போது நானே கேட்டேன். முதல்ல எனக்கு அது புரியல. அப்புறம் ஆயுஷ் அவளுக்கு ஃபோன் போடும்போது நானே பார்த்தேன். எவ்ரிதிங் காட் கிளியர். இந்த தேவிகா ரொம்ப பெரிய தப்பு பண்றா. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்களே பாத்தீங்கல்ல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தாச்சு. அப்புறம் ஆயுஷ் அவகிட்ட பேசிட்டு இருக்கான். ஐ டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் ஆன். எனக்கு எதுவும் புரியல. மாம்க்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. வாட்? நீலமணிக்கு என்னாச்சு? அவங்க எதுக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பாக்குறாங்க? அவங்க கண்ணு முன்னாடி ப்ரீ வெட்டிங் நடக்குது. அவங்க எதுக்காக தடுக்கல?
அண்ட் யூ உங்களோட ஃபேவரட் மலிஷ்கா தானே இப்போ என்ன ஆச்சு? ரிலாக்ஸ் சோனியா, நீ முதல்ல கொஞ்சம் மெதுவா பேசு. எல்லாரும் இங்க இருக்காங்க. எனக்கு ஒன்றும் ஆகல, மலிஷ்காக்கு தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. எல்லாம் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. அவளால தான் எல்லா குழப்பமும் நடக்குது. சரி, மலிஷ்கா தான் காரணம்னு ஏன் சொல்றீங்க? சாரி. லிசன், நான் மலிஷ்காவோட அம்மா கிட்டயும் பேசிட்டேன். இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வந்துச்சு. மலிஷ்கா 1 வருஷம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டா. லக்ஷ்மிய ரிஷி வந்து இப்பவே விட்டுறணும்னு நினைக்கிறா. இப்ப எப்படி ரிஷி லக்ஷ்மிய விட முடியும்? அது நடக்கவே நடக்காது. ஓ காட், அப்படின்னா லைஃப் லாங் லக்ஷ்மி நம்ம வீட்லயே இருப்பாளா? எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. என்னைக்கும் நான் அவளை அண்ணின்ல கூப்பிட மாட்டேன். லிசன் சோனியா, நம்ம எல்லாருக்குமே மலிஷ்காவை பிடிக்கும். இன்னைக்கு நமக்கு பிடிக்கும். ஆனா நாளைக்கு மலிஷ்கா இந்த வீட்டுக்கு வரலன்னா அப்ப கண்டிப்பா வேற ஆள் வருவாங்க. நம்ம ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ரிஷிக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்கணும். ஆனா அந்த லக்ஷ்மி பொண்ணு இங்க இருக்க கூடாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் கூட அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. நெவர். ஓ காட், இந்த வார்த்தையை நீங்க சொல்லி எனக்கு நிம்மதியை கொடுத்துருக்கீங்க. ஐ லவ் யூ. ஆனா நீ பெரிய ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டியே. இந்த ஆயுஷ் விஷயத்த சொல்லி, ஓ காட். அட என்ன அத்தை, இது ரொம்ப சின்ன பிரச்சனை. ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. த பிக் ரியல் ப்ராப்ளம் இஸ் மலிஷ்காவும் ரிஷி அண்ணாவும் தான். அவங்க 2 பேரும் ஒரு நாளும் பிரியக்கூடாது. அண்ட் ஆனஸ்ட்லி மலிஷ்காவோட இடத்துல வேற யாரும் வரக்கூடாது. ஐ நோ. சேம் ஹியர். நீ நீ என்ன பண்ற? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதுல்ல? புரியுது. தேங்க் காட். இப்போ ஃபைனலி நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ. கொஞ்சம் மாசத்துக்கு லக்ஷ்மி உன்னால விட முடியாது இல்லையா? ஓகே ஃபைன். ஆனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோயே. என்னோட மென்டல் பீஸ்க்காக நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். யாருக்கும் தெரியாம நம்ம பண்ணிக்கலாமே. எங்கேயாவது போய் பண்ணிக்கலாம். கோவில்ல பண்ணிக்கலாம். எங்கேயாவது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். அப்பதான் நீ எனக்கு சொந்தம். நீ எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ப்ளீஸ் ப்ளீஸ். மலிஷ்கா, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என்னால உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐ மீன், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி நான் திரும்ப கல்யாணம் பண்ண முடியும்? அதோட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த கல்யாணத்துக்கு அர்த்தம் இருக்காது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமூகம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. சட்டமும் இடம் கொடுக்காது. அண்ட் லீகலா இது வேலிடாவும் இருக்காது. I don't care ரிஷி. இந்த கல்யாணத்தை நீ எனக்காக பண்ணணும். என் மென்டல் பீஸ்க்காக பண்ணணும். நீ எனக்கு சொந்தங்கிறத நீ நிரூபிச்சாகணும். எனக்கு தூக்கம் வரல. I want you. நீ தான் எனக்கு வேணும். உனக்காக நான் ஒரு கிழவனை கூட கட்டிக்க தயாரா இருக்கேன். புரியுதா? பட் லிசன், இந்த ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த சமூகம், ஆல் திஸ் டிராமா, ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஏன்னா நான் அனுபவிக்கிற டார்ச்சரை அவங்க யாரும் அனுபவிக்கல ரிஷி. அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும். எனக்கு ஏன் ரிஷி வேணும் எப்படியாவது. ஐ டோன்ட் கேர். அதோட 1 வருஷம் தானே. 1 வருஷம் நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஆனா இப்போ நீ என்ன இங்க கல்யாணம் பண்ணிக்கோயே ப்ளீஸ். அப்புறம் நம்ம மத்தவங்களுக்காக தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன வேணா பண்ணலாம், ஓகேவா? அவங்களுக்காக திரும்ப கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. மலிஷ்கா, நீ என்ன பேசுற? நாம எப்படி நம்ம ஒண்ணா இருக்கலாம்ல? அதுக்கப்புறம் பாரு, எல்லாமே நார்மல் ஆயிடும். எவ்ரிதிங் will be fine. ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோயே. கடவுளுக்கு முன்னால நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ ரிஷி. எதுவும் கெட்டு போகாது. எல்லாம் ஒரே 1 வருஷம் தான், சரியா? 1 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ், நான் உனக்காக எல்லாத்தையும் விட தயாரா இருக்கேன். ஆனா இதை நீ எனக்காக பண்ணி ஆகணும். ப்ளீஸ் சொல்லு, நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல? நான் ஓவரா ரியாக்ட் பண்றதா நீ சொல்றல. அப்ப நீ இப்ப சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? பண்ணிப்பியான்னு சொல்லு. என்ன மலிஷ்கா, நான் இப்பவே எஸ்ன்னு சொல்லணுமா? இட்ஸ் a big decision. என் லைஃபோட ரொம்ப பெரிய முடிவு. மலிஷ்கா, I really love you and I love you. It's fine, okay. ஆனா இத பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். உனக்கு டைம் வேணுமா? எனக்கு அங்க ப்ரீ வெட்டிங் நடக்க போகுது. நீ என்கிட்ட டைம் கேக்குற? இப்போ இந்த நிமிஷமே சொல்லு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையான்னு? மலிஷ்கா, what is wrong with you? மிரட்டியா? அதுக்குள்ள என்னால எப்படி சொல்ல முடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேனா இல்லையான்னு? ஏதாவது வளரிக்கிட்டே இருக்க. ஸ்ட்ரைட்டா இப்படி blackmail பண்ற? சரி, உனக்கு டைம் தானே வேணும். உனக்கு டைம் கொடுக்கற. 4 நாள் ரிஷி. இன்னையில இருந்து 4 நாளைக்கு அப்புறம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வை. நான் 5ஆவது நாள் விராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் வேணும். அதனால யோசிச்சு பதில் சொல்லு. சொல்லு ரிஷி, பதில் சொல்லு. ரிஷி, பதில் சொல்லு. உனக்கு இதுல சம்மதமா?
அடா மலிஷ்கா இங்க இருக்கா, ரிஷியும் இங்கதான் இருக்கான். உன்னை கூட்டிட்டு போக தான் வந்த மலிஷ்கா. பண்டிதரும் வந்தாச்சு. அடா அவனை எதுக்குமா பாக்குற? ரொம்ப லேட் ஆகுது. வா வா கிளம்பு வா. ரிஷி, நீ தனியா இங்க என்ன பண்ற? நீயும் கூட வா. நீ போ, நான் வரேன். போலாமா? நாலு நாள் ரிஷி. இன்னையில இருந்து 4 நாளைக்கு அப்புறம் நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலன்னு வை. நான் 5ஆவது நாள் விராஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு கல்யாணம் வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட ஏதாவது பேப்பர் பென் இல்ல ஏதாவது இருக்கா? ப்ளீஸ் பேப்பர். நான் ஒரு நிமிஷத்துல வரேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் மலிஷ்கா. உனக்காக எல்லாத்தையும் விட்டுடுறேன். எனக்கு எல்லாமே நீதான். ஏன்னா நீதான் என்னோட மை ஃபார் எவர். அண்ட் நான் உன்னோட ஃபார் எவர் ரிஷி. தேங்க்யூ. நீ ஓகே தானே? அதான் நீ என்னை மறுபடியும் காப்பாத்திட்டியே. அப்படியா? ஆயுஷ், வா என் குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஓகே. வா, இந்த போட்டோ ரொம்ப அழகா வரும் பாரு. கம் கம். வேணா. நோ அம்மா, நீங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. நான் தான் சாப்பிடுவேன். அந்த செட்டிங்க நான் எப்பவோ பண்ணிட்டேன் 2 வெயிட்டர்ஸோட. எத்தனை ஸ்வீட்ஸ் இருக்கோ அது எல்லாம் தன்னால நடந்து என் பக்கம் வந்துரும். அம்மா, இது நம்ம வீடு கிடையாது. அதனாலதான் 2 வெயிட்டர்ஸை ஏற்பாடு பண்ணேன். இதுவே நம்ம வீடா இருந்தா 4 வெயிட்டர்ஸை ஏற்பாடு பண்ணிருப்பேன். சரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. உங்க வேலையை நான் பண்ணவா? இல்ல, அதான் 2 வெயிட்டர்ஸ் கிட்ட சொல்லியாச்சுல்ல. அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட சீரியஸா பேசுறேன். இது வேறயா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பண்ண சொன்னா நீ பண்ணுவியா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. பாரு, நான் ஒன்னு சொல்லவா? மல்லிஷ்காவோட கல்யாண ஏற்பாடுகளை நீ பாத்துக்க. நீ கல்யாணம் பண்ணி வை. நானா? பாவப்பட்ட அவங்களுக்கு லைஃப்ல எந்த குறையும் இருக்க கூடாது. பாவப்பட்டவளா? சரி, அவ இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ள வரல. ஆனாலும் அவளை நம்ம பொண்ணு மாதிரி தானே பார்த்தோம். எவ்வளவு அன்பு காட்டி இருக்கோம். ஆனா இப்போ நான் என்ன விரும்புறேன்னா, நீ அவளோட திருமணத்தை நீ தாம் தூம்னு நடத்து. அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு காலத்துல எல்லாருக்கும் அவளை பிடிக்கும் இல்லையா? இந்த கல்யாணம் எப்படி இருக்கணும்னா ஃபேரி டைல்ஸ் டைப். ஃபேரி டேல்ஸ் டைப். என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? நான் உங்க பையன், என்னை ஏமாத்த முடியாது. அப்படின்னா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. ஒரு சமயத்துல மலிஷ்கா மேல நாம அன்பு காட்டணும். அதை நானும் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு அவ மேல அன்பு இல்லைன்னெல்லாம் இல்ல. ஆனா லக்ஷ்மியோட உரிமையை இவ பறிக்க பாக்குறா. அவ இடத்துக்கு இவ வர பாக்குறா பாருங்க. அதுதான் எனக்கு பிடிக்கல. அதனால வாய்க்கு வந்ததை பேசி என்ன மயக்க பார்க்காம போங்க. ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வைன்னு சொல்லி நடிக்காதீங்க. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அந்த மலிஷ்காவோட கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா லக்ஷ்மி வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கரெக்டா? எனக்கு எப்படி தோணுதோ அப்படி நான் பேசுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். புத்திசாலி தான், சொன்னதும் புரிஞ்சுக்கிட்ட. நீயும் என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கிற. உன்னோட தங்கச்சி காதுல இது விழக்கூடாது. இல்லன்னா ஏதாவது பண்ணுவா. கலவரத்துக்கு பிறந்த அவளை விட்டு தள்ளுங்கம்மா. அவ மாற மாட்டா. விடுங்க. எங்க போற? கேளு, பண்டிதரம் வந்தாச்சு. இனிமே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ஏன்பா வீரேந்தர், இவங்க 2 பேருடைய ப்ரீ வெட்டிங்க ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. அது சரி, நல்ல காரியத்துக்கு கேட்க கூடாது. என்ன கேட்டா ப்ரீ வெட்டிங் கல்யாணம் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கேன். சரி, லக்ஷ்மி எங்க?
லக்ஷ்மி அந்த பக்கம் போறத நானே பார்த்தேன். இத பாருப்பா, லக்ஷ்மி இல்லாம எந்த காரியத்தையும் நடத்த மாட்டேன். ஏன்னா லக்ஷ்மினா சாக்ஷாத் என்ன பொறுத்தவரை லக்ஷ்மி தான். எப்ப இந்த பொண்ணை நான் பார்த்தேனோ என்னுடைய எல்லா காரியங்களும் நல்லா நடந்து முடியுது. எந்த வேலைகளை தாத்தாங்க பெரியவங்க பண்ணணுமோ அதையும் லக்ஷ்மியே பண்ணி முடிக்கிறா. விராஜ கல்யாணம் பண்ணிக்க சொல்லியும் இவ தான் வற்புறுத்தி இருக்கா. அதனால இன்னைக்கு இந்த இடத்துல நான் என்னெல்லாம் செய்யணுமோ அது லக்ஷ்மியே நின்னு செய்வா. எக்ஸ்கியூஸ் மீ. ஆஹாப்பா, நம்ம லக்ஷ்மி தான். இங்க பாருங்க, லக்ஷ்மி கையால தான் நல்ல காரியங்கள் நடக்கணும். அப்பதான் விராஜ் மலிஷ்காவோட ஜோடி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்வாங்க. வாங்க எல்லாரும் போகலாம். வாங்க, வாமா கிரண். மலிஷ்கா, எனக்கு உங்ககிட்ட பேசணும். இப்ப வா. வாமா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? வேடிக்கை பார்க்காம முதல்ல லக்ஷ்மி எங்க இருக்கான்னு போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. லக்ஷ்மி சீக்கிரம். அண்ணிடா. அண்ணி. இது என்னது? இது 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 என்னோடது. ஐ மீன் இத நான் கொடுக்கணும். கொடுத்துறேன் ப்ளீஸ். ப்ளீஸ். சரி வாங்கிக்கோ. ஏன் டென்ஷனா இருக்க? இல்ல, எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. நீ இத படிக்கலையா? நான் எதுக்காக படிக்கணும்? இல்ல, இது இது உன் கையில இருந்தது இல்லையா, அதான் கேட்டேன். அதுக்கு அதுக்கு அது நீ எனக்காக எழுதி வச்சிருந்தா இத நீ என்கிட்டே கொடுத்திருப்பல. தெரியாம என் கையில வந்தாலும் அதை நான் படிக்க மாட்டேன் இல்லையா? அது இருக்கட்டும், இதுல என்ன இருக்கு? என்ன எழுதி இருக்கு? சொல்ல மாட்டியா? ஏன்? அது எனக்கு நீ டென்ஷன் கொடுக்க விரும்பல அதானே? ஏதாவது பிசினஸ் பத்தி எழுதிருப்ப, அதாவது வரப்போற நாட்கள்ல ஏதாவது பிளானிங் போட்டிருப்ப, அதானே இருக்கும். சரி, இதுல பிசினஸ் பத்தி தான் இருக்கும்னு எப்படி எப்படி நீ ஜட்ஜ் பண்ற? ஏன்னா நீ ரொம்பவே டென்ஷன்ல இருக்க ரிஷி. கொஞ்ச நாளாவே நான் உன்னை கவனிக்கிறேன். இது விஷயமா நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் நான் மறுபடியும் உன் விஷயத்துல தலையிடுறேன்னு நீ கத்த ஆரம்பிப்ப. அதோட இது பிசினஸ் விஷயமா இருக்கலாம். பிசினஸ் பத்தி தான் எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு ஒரு ஹெல்ப் கூட பண்ண முடியாது. அதனால தான் நான் எதுவுமே கேட்கல. நீ ஏன் இப்படி இருக்க? எப்படி? இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம். அதுவும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். இங்கேயும் நீ பிசினஸ் பத்தியே யோசிக்கிற. வேலையை பத்தி இவ்ளோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டா உன் லைஃப உன்னால வாழ முடியாது. நேத்து நைட்டு கூட ஏதோ பிசினஸ் விஷயமா நீ அவசரமா வெளியே போயிட்ட. சரி, அது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லு. என்னாச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மலிஷ்கா வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போறதுக்காக நீ வந்தல. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படி? நீயும் அப்படியே என்ன மாதிரி மாறி போன மாதிரி இருந்தது. எனக்கு கூட இந்த மாதிரிலாம் தான் நடக்கும். அதுவே தான் உனக்கும் நடக்குது. என்ன சொல்ற? எனக்கு நீ என் பக்கத்துல இல்லனா எதுவுமே எனக்கு பிடிக்காம இருக்கும். உனக்கும் அதே ஃபீலிங்ஸ் வருது இல்லையா? ஏதாவது பேசு. நீ
எப்பவுமே பேசவே மாட்டேங்கிற. எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே போட்டு ஒளிச்சு வச்சுக்கிற. ஆனா நீ இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லே ஆகணும். பேசு ரிஷி. ரிஷி, ஏதாவது பேசு. லக்ஷ்மி, ஓய் லைலா மஜ்னு, 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களா? இவன் கிட்ட சொல்லாத. என்ன சொல்லாத? ஒண்ணும் இல்ல. இல்ல என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். என்னது? இல்ல. இல்லையா? ஓகே, உங்களுக்குள்ள ஏதோ சீக்ரெட் இருக்குன்னு தெரியுது. இருக்கட்டும், ஆனா நான் சொல்லிதான் ஆகணும். விராஜோட தாத்தா இருக்காரே, ஆயுஷ். சாரி, அவர் உங்களை கூப்பிடுறாரு. லக்ஷ்மி இல்லாம அவர் எதுவுமே பண்ண மாட்டாராம். சோ போலாமா? நல்லா சொதப்பிட்ட. உன்னை தேட வந்து நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ எப்பவுமே என் பக்கத்திலே இரு, சரியா? நம்ம ப்ரீ வெட்டிங்க்கு வந்திருக்கோம். ஆனா இங்க பாருங்க, வாங்க நம்ம அங்க போலாம்.